எல்லாருக்கும் வணக்கம். கலெக்டரை போய் பார்த்தோம். புதிய கலெக்டர், புதிய அரசாங்கம் வந்த பிறகு இப்பதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முறையா கலெக்டர் ஆபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். கலெக்டர் நம்ம கொடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. உடனடியாக நான் இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. நல்ல கலெக்டர் தான். ஏற்கனவே தேனி மாவட்டத்தில் எங்களுக்கு பரிச்சயமான கலெக்டர் தான். என்ன ஒரு இளம் வயதை சேர்ந்த ஒரு கலெக்டர் அப்படிங்கிறத விட ஒரு ஆக்டிவான ஆளு. நல்ல நடவடிக்கை எடுப்பார், நாம நம்புதோம். நல்ல நடவடிக்கை கலெக்டர் எடுத்து நமக்கு பதில் சொல்லலைன்னா இந்த பச்சை துண்டுகள் மறுபடியும் என்ன செய்யும், போராட்ட களத்துக்கு வரும். எல்லாரும் வரணும், குடும்பத்தோட வரணும். தெரியுதா? நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் என்ன சொல்றோம், 2 போகம் விளையக்கூடிய நெல் வயலை அழிக்காதன்னு சொல்லுதோம். 3 போகம் விளையக்கூடிய நெல் வயலை அழிக்காதன்னு சொல்லுதோம். தென்னை மரத்தை வெட்டாதல, மாமரத்தை வெட்டாதலன்னு தான் நம்ம சொல்லுதோம். நாம வேற ஒண்ணும் சொல்ல. நம்ம வீட்டை இடிச்சா கூட இடிச்சுக்கோ, நாங்க குடியிருக்க வீட்டை அடிச்சா கூட நீ இடிச்சுக்கோ, ஆனா என் சொத்துல கை வைக்காதன்னு நம்ம சொல்றோம். கூடுதலாக இடம் கையகப்படுத்தப்பட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் தான் காலக்கெடு. விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்தி பொது பயன்பாட்டுக்காக ஒரு அரசாங்கம் கையகப்படுத்தினால் 5 ஆண்டுகள் வரை மட்டும்தான் அது செல்லும். இப்ப 8 வருஷம் ஆகி போச்சு. 7 வருஷம் 9 மாசம், கிட்டத்தட்ட 8 வருஷம் நம்ம நெருங்க போறோம். அதனால இப்ப நாம என்ன கேட்கிறோம், நீ ரோடு போர்டு போடாம போ, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நீ ரோடு போர்டு போடாம போ, ஆனா எங்களுடைய நிலத்தை நீ திரும்ப ஒப்பட. இப்ப அதான் நம்ம கேட்கிறோம். ஒரே கோரிக்கை தான். அவன் ரோடு போடுதான், வீடு கட்டுதான், வீட்டை இடிக்கான், நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்முடைய நிலத்தை அவன் என்ன செய்யணும், திரும்ப ஒப்படைக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மறு குடி அமர்த்துதல் உரிமைப்படி 2013ஆம் ஆண்டு செக்ஷன் 101 சட்டம் அது என்ன சொல்லுது, நிலம் கையகப்படுத்தப்பட்ட நாட்களிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் அந்த பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை கொண்டு வர முடியாவிட்டால் நிலத்தை என்ன செய்யணும், எவங்கிட்ட எடுத்தானோ அவங்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அரசாங்கம். அதுக்கு தான் நம்ம இப்ப வேலை செய்ய போறோம். கலெக்டரை பார்த்தாச்சு. அடுத்து என்ன செய்வோம், நேரா டெல்லிக்கு போறோம். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டெல்லியில போயிட்டு என்ன செய்ய போறோம், மனு கொடுக்க போறோம். உடனடியாக என்ன செய்ய, ஒரு ரெக்கவரி கமிட்டி போட்டு, ஒரு தாசில்தாரை போட்டு, ஒரு ஆர்டிஓ போட்டு என்ன செய்ய, எங்களுடைய நிலத்தை நீ திரும்ப ஒப்பட. அதுதான் நம்ம அடுத்த கட்ட போராட்டத்துமே தவிர அவன் ரோடு போடுதான், வீடு கட்டுதான், ஜேசிபி வச்சு என்னத்தையே பண்ணிட்டு போறான். நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்மளோட கையகப்படுத்தப்பட்ட நிலம். அதுல எல்லாரும் உறுதியா இருங்க. உயிர் போகாது, உயிர் போறதில்லை. போராடுவதால உயிர் போறதில்லை. போராடலன்னு கேட்டா ஜனநாயகமே இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க நம்ம போராடினா தான் அதுக்கு பேர் தான் ஜனநாயகம், இல்லைன்னா அதுக்கு பேர் சர்வாதிகாரம். அதனால நம்ம தொடர்ந்து போராடுவோம். நாம கேட்கறது அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை தான் நாம கேட்கிறோம். நம்ம கலெக்டரேட் வந்து என்ன செய்யல, ரூபா வாங்கிட்டு என் நிலத்தை திரும்ப தான்னு கேட்கல. ரூபா வாங்கினவனும் நிலத்தை திரும்ப கேட்பான். ஏன்னா சட்டம் அப்படித்தான் சொல்லுது. அதனால இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம போராடுறோம். அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்புறோம். 18ஆம் தேதி என்ன செய்யறாரு, மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ராஜீவ் நம்ம எல்லாத்தையும் சந்திக்கிறார் புளியங்குடியில. அவர்கிட்ட இந்த கோரிக்கையை கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவை பணம் அல்ல, எங்களுக்கு தேவை நிலம். அதுல எல்லாரும் உறுதியா இருக்கணும். நிலம் நமக்கு வேணும். அரசாங்கத்தால ஒண்ணும் செய்ய முடியல. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நாட் கவர்மெண்ட், அது அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்தினுடைய ஒரு பிரிவு தான் அது. அதனால நிலத்தை திரும்ப கொடுக்கணும். அதுக்கு எல்லாரும் தயாராகிக்கோங்க.